தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் முன்மொழிந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கூடாது என்றும், மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 உயர்த்தக்கூடாது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முக்கியமாக 2029 தேர்தலிலேயே பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் இந்த தீர்மானத்தில் மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்துக்கு திமுக, காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், இடதுசாரிகள், பாஜக, மமக மற்றும் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. அதிமுக மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்துக்கு மட்டும் ஆதரவு தெரிவித்தது. பாமக, பாஜக கட்சிகள் இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேமுதிக தனது நிலைப்பாடு குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானம் தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானமாகும் என முதல்வர் விஜய் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை நடவடிக்கையால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறினார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543ஆகவும் மாநிலங்களுக்கு இடையேயான தொகுதி பகிர்வையும் நிரந்தரமாக நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைத்து தாமதப்படுத்தாமல் இருக்கும் தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029 மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் தீர்மானம் கொண்டு வந்தார். ஒன்றிய அரசு அளித்த உறுதியின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம், மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது ஒன்றிய அரசின் தலையாய கடமையாகும். எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும், மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. தமிழக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானத்தை திமுக வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் குறித்து சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர் 33 விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீட்டையும் திமுக முழுமையாக ஆதரிப்பதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். தொகுதி மறுவரையறையை எதிர்த்து சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்துக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சட்டமன்றத்தில் உரையாற்றிய அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி, பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மட்டும் அதிமுக ஆதரிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றிக் கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
எதிர்க்கின்றது. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். அடுத்த தலைமுறையை கவனத்தில் கொண்டே தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்தார். அவசரப்பட்டு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதேவேளையில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் பாஜக அரசு உறுதியாக இருப்பதாக போஜராஜன் தெரிவித்தார். ஒரு முன்விடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனை தான் இருக்கின்றது. ஆனா மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. அந்த வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருநிலைப்படுத்தி தமிழகத்தின் நலனை கருத்தி இங்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த நிலை வரும்பொழுது, அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள் புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.